அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நல்லா இருக்கும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அந்த லேக் மட்டும் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா அண்ட் கவின் இவங்களோட காம்போ எப்படி? ஆண்ட்ரியா நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு டைட்டிலுக்கும் படத்தில் அந்த மாஸ்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்காங்க. இடத்துல கவின்கிறது வந்து ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் இருக்கும். ஹீரோவே வேறு மாதிரி அவர் கெஸ்ட் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க படத்தில். அவர் ஸ்டோரி தான். கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் கவின் மூவி ஃபஸ்ட் டே வந்ததில்லை, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ள டீம் வந்திருக்காங்க. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், மிடில் கிளாஸோட ரிவெஞ்ச் ஸ்டோரி. நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு மேடம். படம் சுமாராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஜோக் எதிர்பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய காமிச்சிருக்காங்க மாஸ்க் வச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. சார்லியோட லாஸ்ட் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 9. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கவினோட ஃபிலிம். அதுதான் ஓகே. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மெயினாக சார்லியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. நான் கவின்காக தான் வந்தேன். நல்லா இருந்தது. கவின் டிஃப்ரெண்டாக ஒரு ஜான்ரா இருக்குது, டிஃப்ரெண்டான ஸ்டோரி, அதனால் நல்லா இருந்தது. ஆண்ட்ரியா அண்ட் கவின் அந்த காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹீஸ் ரிலேட்டடான மூவி தான், நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக அவர் ரொம்ப லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி நல்லா இருந்தது. கவினுக்கு இது கம்பேக் ஃபிலிமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது ஹீ ஸ்டோரி தான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வரணும். நல்லா தெரியல மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் 10 தருவேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்ல படம். மிடில் கிளாஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. காம்போலாம் இல்லை, தனித்தனியாக தான். இவருக்கு மேட்ச் பேர்லாம் இல்லை. கவின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட நேம் மாஸ்க். அந்த மாதிரி ரிலேட்டபிளாக ஏதாவது சீன்ஸ் இல்லை அந்த பேரை எங்கன்னா மென்ஷன் பண்ணி படத்தில் வேறு ஏதாவது? மாஸ்க்குன்றது அந்த எம்ஆர் ராதா மாஸ்க்கை வச்சு ஒரு கொள்ளை அடிப்பாங்க, அதுதான். ஆனால் மிடில் கிளாஸை பற்றி காட்டுறது தான் ஃபுல் இது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. 10க்கு 8, 9 தரலாம். இன்னும் நல்லா போயிருக்கலாம். இன்னும் லைட்டாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சோஷியல் மெசேஜ் தான் படம். ஸோ பார்க்கலாம். ட்ரெய்லர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து படமும் இருக்குது. ஆண்ட்ரியா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க படத்தில். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மிஸ்கின் சார் கூட இல்லைனா வந்து வடச்சென்னையில் வெற்றிமாறன் சார் கூட தான் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து படத்தை வந்து அவங்க கொண்டுட்டு போயிருக்காங்க. கவின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். கம்பேக் ஃபிலிமாக இது இருக்குமா கவின் சார்? கவின் சாருக்கு இது கம்பேக் ஃபிலிமாக இருக்கும். கம்பேக் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து விஜய் டிவிலே ஒரு வேட்டியன் கேரக்டர் மாதிரி அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பக்கத்து பையன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கார். பார்க்கலாம். மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஏற்கனவே இந்த படத்தில் சொல்லியிருப்பாருங்களா, ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படமும் சட்டிலாக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. சாரி மாற்றி சொல்கிறேன், சாரி படம் நல்லா இல்லை, சாரி. இல்லை, நான் உண்மையாக கவின்காக தான் வந்தேன். மற்றபடி ஸ்டோரிலாம் வந்து வழக்கம் போல் சேம் தான். நல்லா காமிச்சிட்டு கடைசியில் அட்வைஸ் பண்ணுறேன்னு பண்ணாங்க. மற்றபடி ஆவரேஜ், அவ்வளோதான். ஸ்டோரி அவ்வளோ இல்லை ப்ரோ, அவ்வளோ கண்டென்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக எப்படி சொல்கிறது, இந்த சங்கத்தமிழ் படம்லாம் பார்த்துட்டு விஜய் ஆண்டனி மூவி அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கடைசியில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு செகண்ட் ஹாஃபில் அட்வைஸ் பண்ணுற பேரில் இதாக இருந்துச்சு. மற்றபடிலாம் ஆவரேஜ் தான். கம்பேக்லாம் இல்லை. இல்லை இல்லை அதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு படம் மாதிரி சொல்லுவாங்க. போக போக ஜெனரல் வந்துடுவாங்களா, அப்போ தெரிஞ்சிடும். ஃப்ராங்காக சொல்லணும், அதுதான் நம்ம உண்மையாக தான். ஃப்ராங்காக சொல்லணும்னா படம் ஆவரேஜ் தான். படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லர் மூவி மாதிரி. ட்ரெய்லர்லாம் நான் பார்க்கவே இல்லை. நான் சும்மா ரேண்டமாக வந்தேன், பார்த்தேன், ஓகேவாக இருந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுலாம் ஒன்றுமே இல்லை. இல்லை ஆண்ட்ரியாவெலாம் எதுக்கு சத்தியமாக எதுக்குன்னு தெரியல. ஆண்ட்ரியாவெலாம் எதுக்கு உண்மையாக எதுக்குன்னு தெரியல. ஆண்ட்ரியாவெலாம் அவர் வழக்கம் போல் வந்தார், பேசினார், போயிட்டார், அவ்வளோதான். சிரிப்பே வரல. டார்க் ஹியூமர் செட் ஆகலை, எதுவுமே செட் ஆகலை. கமெண்ட்ல யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ். உண்மையாக நல்லா இல்லை,
உண்மையாக நல்லா இல்லை அவ்வளோ சூப்பர். லைட்டாக தான் இப்போ சொன்னேன், லைட்டாக விஜய் மாதிரி இருந்துச்சு. லைட்டாக விஜய் மாஸ்டரில் பண்ணுவார்ல அந்த மாதிரி பண்ணார். இல்லை மேனரிசமும் அப்படி தான் இருக்குது. அந்த மாஸ்டரில் வர மாதிரி அந்த ஷர்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. கவின்காக பார்க்கலாம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. மியூசிக்கும் ஜிவியில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப இது ஜிவி போட்ட மாதிரி தெரியல, வேறு யாரும் போட்ட மாதிரி இருக்குது. பிஜிஎம் ஓகே, சாங்ஸ்லாம் சுத்தமாக செட் ஆகலை. அந்த ஒரு சாங், ஒரு லவ் சாங் இருக்கும்னு, அதை தவிர பாக்கி எல்லாமே இது ஜிவி போட்டாரோ அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு யாரும் சும்மா போட்ட மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. நான் வந்து நார்மலாக இருக்கும் படம், சரி வீட்டில் சும்மா தான் இருக்கும், சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நார்மலாக இருக்கும், ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு, படம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் கிராஃப் ஏற ஆரம்பிச்சு தான் இறங்கவே இல்லை படம். அதுக்கப்புறம் செம்மையாக கிரிப் ஆயிடுச்சு. ரொம்ப த்ரில்லாக போகிற மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஃபிலிம் இருக்கா? ஃபுல்லாலாம் இல்லை, செகண்ட் ஹாஃப் அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி இருக்கும், ஆனால் த்ரில்லர்னு அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். ஆக்ஷன் தான் இதோட, ஆக்ஷனு த்ரில்லர். அந்த மணி ஹிஸ்ட்ரியும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதை எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் இந்த படத்தில் கவினோடைய ஆக்டிங்கை பார்த்தா அவரோட மேனரிசம் வந்து மாஸ்டர் படத்தில் விஜய் மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் ஏதாவது இருந்தது? எனக்கு அப்படிலாம் தோணல, அதுக்கும் இதுக்கும் மேட்ச்சில். இதில் வந்து கவின் வந்து ஓட கேரக்டரை எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, ஒரு நக்கலான கேரக்டர், என்ன நடந்தாலுமே ஒரு நக்கலான கேரக்டர். ஆனால் ஜேடி அந்த மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு நக்கலாக சிரிப்பாங்களா அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி கேரக்டர். ஆண்ட்ரியோட ஆக்டிங் வந்து டாப் நாச். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆக்டிங் பார்க்குறேன். ஏன்னா வில்லனோட கேரக்டர் வந்து அப்படியே அந்த ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கும் வில்லனுக்கும், இந்த வில்லனுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து வெயிட்டேஜ் இருக்காது, ஹீரோ வந்து நல்லா காமிச்சிருவாங்க. இதில் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. எல்லாமே சூப்பர், எல்லாமே நல்லா இருக்குது. இளையராஜா மியூசிக் வந்து 2-3 யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா செட் ஆகிருக்கு. ஆமாம், இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார்லி தான் இதில் ஹீரோ. ஆனால் இது ஆக்சுவலாக இது ஸ்பாய்லர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சார்லி தான் ஹீரோ, கவின் வந்து ஒரு ஆக்டர், அவ்வளோதான். இதில் கம்பேக் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு படமாக பார்க்கும்போது கவினோட சார்லியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Crowd seem to enjoy it. Adla namal romba sandosham, and hopefully everyone in Tamil Nadu and all over the world enjoys the film this weekend. Ninga periya nandri. Congrats. Thank you. Vikarnan, first film. Please. Go ahead. Thank you. சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருக்கோம், பார்த்தீங்களா எல்லாரும்? சரி, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். I don't have words to say. Mask has finally released. It's all yours. Watch it and let us know how you like it. We got nice response for the first day first show, and yeah, thank you so much. தேங்க்யூ. எல்லாரும் மாதிரி நானும் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக வந்தேன். ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா சீன்ஸ்லையும் முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த என்ஜாய் பண்ணுறதே தெரிஞ்சிச்சு. படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஹிட் ஆகும்னு தோணுது. உண்மையிலே படம் வந்து ரொம்ப நானும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப, ஆடியன்ஸோடு பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஹிட் ஆகும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். டெஃபினட்டாக ஹிட் ஆகிருக்குன்னு தான் தோணுது. ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கத்தோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்ட்ரஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல் கேர்ள் இருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். இந்த படம் அவருக்கு ஃபஸ்ட் நாள் கேட்டு வந்து இந்த படம் எப்படியா ஹிட் பண்ணி வைக்கணும்னு கேட்டேன். டெஃபினட்டானு சொன்னார். அது டெஃபினட்டாக வந்து அதை உண்மையாக்கியிருக்காரு. இந்த படம் ஹிட்டான படம். உண்மையிலே வந்து நம்ம வெற்றிமாறன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை இவ்வளோ இன்வால்வ் பண்ணி கடைசி வரைக்கும் நின்று போராடி டைரக்டரோட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதோட வந்து கவின் சார் இந்த படத்தை வந்து கவின்ஸுக்கு வந்து இந்த படம் வேறு ஒரு லெவலில் பண்ணியிருக்காரு, அடுத்த லெவலில் இருக்கார். டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஃபிலிம் அமையும். தேங்க்யூ வெரி மச். என்னோடய விஷுவல்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்க கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.